வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது படே மியா சோட்டே மியா படத்தோட விமர்சனம். இது தமிழ் டப்பிங்ல வெளியா இருக்கிற இன்னொரு ஹிந்தி ஆக்ஷன் படம். பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்துல அக்ஷய் குமார், டைகர் ஷ்ராஃப் மற்றும் பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் அலி அப்பாஸ் ஜஃபர். பல மொழிகளில் மட்டும் இல்லாம இதை 2D 3D மற்றும் ஐமேக்ஸ் ஃபார்மேட்ஸ்லயும் எடுத்திருக்காங்க. பெரிய ஸ்கிரீன்ல மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. இது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் படம். ஆக்ஷன்னா மிலிட்ரி ஸ்டைல் ஆக்ஷன். இந்த பாம்ஸ், கன்ஸ், மிசைல்ஸ், ஹெலிகாப்டர், டேங்க்கு, பிளேன்னு ஒன்று பாக்கி இல்லாமல் வரும். படம்னா கதைன்னு ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க. அதனால சரி போனா போகுது அப்படின்னு ஒரு கதையும் எழுதியிருக்காங்க. இந்தியாவிலேயே டெவலப் பண்ண ஏதோ ஒரு சீக்கிரட்டான சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை மாஸ்க் போட்ட ஒரு வில்லன் திருடி எடுத்துட்டு போயிடுறான். இன்னும் 3 நாள்ல அவனை பிடிச்சு அந்த ஆயுதத்தை நாம மீட்கலைன்னா இந்தியாவே அழிஞ்சு போற அபாயம் இருக்கு. இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னா லட்சக்கணக்கான பேர் இருக்கிற இந்தியன் ஆர்மியில யாருமே இல்லை. ஆர்மிலேருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட 2 சோல்ஜர்ஸ் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு வயசான ஒரு கர்னல் ஒருத்தர் சொல்றாரு. இந்தியாவுக்கே அபாயம்னா ஏன் ஒரு ஜெனரல் லெவல்லையாவது யாராவது வரக்கூடாதா? வெறும் கர்னல் தான் வரணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்காக இல்லை, இப்பயே சொல்லிடுறேன். மற்றபடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த 2 சோல்ஜர்ஸ் தான் ஃபிரோஸ் அப்படிங்கிற படேமியா, அப்புறம் ராகேஷ் அப்படிங்கிற சோட்டேமியா. வயசான படேமியா ரோல்ல அக்ஷய் குமார் நடிச்சிருக்காரு. அப்புறம் சோட்டேமியா ரோல்ல டைகர் ஷ்ராஃப் நடிச்சிருக்காரு. எப்படி இவங்க 2 பேரும் 3 நாள்ல அந்த வில்லனை கண்டுபிடிச்சு அந்த ஆயுதத்தை கைப்பற்றி இந்தியாவை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் மற்றும் சிஜிஐ சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான். நல்லா செலவு பண்ணி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க. பெரிய பெரிய வெப்பன்ஸு செட்டு எல்லாம் போட்டு எடுக்கப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்சஸ், அழகான லொகேஷன்ஸ், பிளேனு, ஹெலிகாப்டர், டேங்க்கு, ட்ரக்ஸுன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அமக்களமான ஆக்ஷன் சீன்ஸை அடித்து நாசப்படுத்தியிருக்காங்க. நீளமான ஆக்ஷன் சீக்வன்சஸ், நடுவில் சில நிமிஷம் ஏதோ டயலாக்ஸு, ஒரு 2 பாட்டு, அவ்வளோதான். கதை, ஆக்டிங் அப்படின்லாம் எதுக்குமே ஸ்கோப் இல்லை. வெறும் அடி வெடி, அவ்வளோதான் படம் ஃபுல்லாக. ஆனால் அதை குறை வைக்காம முழு மூச்சா பண்ணியிருக்காங்க, பாராட்டுகள். மற்றபடி படத்தில் கதை இல்லை, லாஜிக் இல்லை, எந்த பாத்திரத்துக்கும் வலு இல்லை, ஆக்டிங்கெல்லாம் வேலையும் இல்லை. அக்ஷய்குமார் ரொம்ப வருஷமா ஆக்ஷன் ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு. அனுபவ முதிர்ச்சியோட வயசோட முதிர்ச்சி தான் அதிகமாக தெரியுது இந்த படத்தில். டைகர் ஷ்ராஃபுக்கு நடிப்பு, டைலாக் டெலிவரி அதெல்லாம் சுத்தமாக வரவே இல்லை. ஆனால் என்ன, இந்த படத்தில் இவங்களுக்கு வெறும் ஆக்ஷன் ரோல் தான், ஆக்டிங்லாம் அவ்வளோவா தேவையில்லை, அதனால பரவாயில்ல. வில்லன்னு சொல்லி ஒரே ஒரு சின்ன பிட் ரோல் தான். இதுக்கு பிருத்விராஜ் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் தேவையா அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. டோட்டல் வேஸ்ட்டு. ஆடு ஜீவிதம் மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி படத்தில் இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. மற்றபடி மானுஷி சில்லர், சோனாக்ஷி சின்ஹா இவங்களும் வந்துட்டு போவாங்க. ஆக மொத்தம் கதை, கேரக்டர்ஸ், நடிப்பு, லாஜிக் அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த படத்தில். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே ஓகே ரகம். பாடல்கள் மனசில் எதுவும் நிற்கவே இல்லை. சரி, அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு யங் ஆக்ஷன் ஃபேனா, அவ்வளோவா நிறைய ஆக்ஷன் படங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஓரளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், வெறும் பொழுதுபோக்காக குடும்பத்தோட போய் இந்த பஃப்பு, பீட்சா, பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ் அல்லது கதை வேணும், ஆக்டிங்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.